ஹாய் ஹலோ வணக்கம். கலையின் காமெடியில் இன்று ஒரு கணவன் மனைவி. ஹாய் செல்லம், என்ன குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? ஏங்க இப்படி தினம் தினம் குடிச்சிட்டு வந்து தொலைக்கிறீங்க? என்னைக்கு தான் இந்த குடிக்கிறத நிறுத்துவீங்களோ தெரில. இல்லை பேபி, நான் குடிச்சிட்டு வரும்போது தான் நீ எனக்கு உலக அழகி மாதிரி தெரிகிற. அப்படியா சொல்கிறீங்க? ஆமாம்மா, அப்படியே ஐஸ்வர்யா ராய் மாதிரியே அழகாக தெரிகிற. நான் குடிக்கிறத நிறுத்தணும்னா சொல்லு, இனிமேல் குடிக்கிறத விட்டுறேன். வேணாம் வேணாம், நீங்கள் தினம் குடிச்சிட்டே வாங்க. ஒரு வீட்டில் அம்மாவும் பொண்ணும் காலேஜ் படிக்கிற ஆயிரமாக கொட்டி இவ்வளோ புக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் நேரமாவது எடுத்து படிக்கலாம் இல்லையா? மா, 20,000 கொடுத்து இந்த செல்ஃபோனை வாங்கி கொடுத்துருக்கீங்கம்மா, கொஞ்சம் நேரமாவது செல்லை பார்த்தா என்னவா? என்னது? ஒரு வீட்டில் கணவன் மனைவி. என்னடி சமைச்சிருக்க? வாயிலே வைக்க முடியல, ஒரே உப்பு. கொஞ்சமாவது சாப்பிட்ற மாதிரி சுமாராவது சமைக்க கற்றுக்கிய. ஒரு நாளைக்கு உப்பை கொட்டி வைக்கிற, ஒரு நாளைக்கு புளியை கரைச்சி ஊற்றி வைக்கிற, ஒரு நாளைக்கு காரத்தை கொட்டி வைக்கிற. இப்போ எதுக்கு இவ்வளோ கத்துறீங்க? இப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? உப்புமா? உப்புமானா உப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும், பேசாமல் சாப்பிடுங்க. 2 ஃப்ரெண்ட்ஸு. ஏண்டா அந்த கடைக்காரன் உன்னை இவ்வளோ கேவலமாக திட்டிட்டு அடிக்க வர்றான்? நீயே சொல்கிறா. அவர் கடையில் தட்டு நிறைய சூடாக பஜ்ஜி இருந்துச்சு. பஜ்ஜி எவ்வளோன்னு கேட்டேன். 10 ரூபான்னா. சரி, நீ இன்னொரு பஜ்ஜி எடுத்து இது எவ்வளோன்னு கேட்டேன். தம்பி, தட்டில் இருக்கிற எல்லா பஜ்ஜியுமே 10 ரூபா தான்பா அப்படின்னாரு. சரின்னு 10 ரூபா கொடுத்துட்டு எல்லா பஜ்ஜியும் எடுத்தா கிறுக்கு பைய என்ன அடிக்க வரான். என்னங்க, இங்கே பாருங்க, ஆடி மாதம் வருதுல்ல, கடையில் புதுசு புதுசாக நல்ல நல்ல சேலையாக வந்துருந்துங்க. இங்கே பாருங்கள், இந்த சேலையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏண்டி, எத்தனை தடவை சொல்கிறேன், இப்போ கடைக்கு போய் இத்தனை சேலை வாங்கின்னு வந்து கூச்சி வச்சுருக்க. பீரோ ஏற்கனவே நிறைஞ்சி வழியுது, இப்போ வேறு 5 சேலை. அறிவே இல்லை உனக்கு? ஏங்க, இது யாருக்கு எடுத்துக்கிறேன்னு தெரியாமல் பேசாதீங்க. யாருக்கு எடுத்தியா? இது நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிறாங்களே அவங்களுக்கு. இது நம்ம வீட்டில் துணி துவைக்கிறாங்களே அவங்களுக்கு. ஓ, இது நம்ம வீட்டில் சமைக்கிறாங்களே அவங்களுக்கு. இது நம்ம வீட்டை பெருக்கி துடைக்கிறாங்களே அவங்களுக்கு. இது நம்ம வீட்டு பாத்ரூமை கழுவி விடுறாங்களே அவங்களுக்கு. சாரிம்மா, உன்னை போய் தப்பாக திட்டேன். அது சரி, நம்ம வீட்டில் தான் வேலைக்கு ஆளே கிடையாது, நீ யாரை சொல்கிற? இந்த வேலையெல்லாம் இந்த வீட்டில் யார் செய்யறது? நான் தானே. அப்போ எல்லா சேலையும் எனக்கு தான். மேலே இருந்து கீழே விழுந்தா அருவி, கீழே இருந்து மேலே போனால் குருவி. கிரைண்டரில் அரிசி போட்டால் மாவு, வாயில் அரிசி போட்டால் சாவு. அட ஆமாம்ல, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.